வணக்கம் இனிய இதயங்களே. நான் உங்கள் அருட்சகோதரி பிரைடா. இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை முதலில் சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான கருத்துக்களை வழங்கி நமக்கு ஒரு புரிதலை தர வருகை தந்திருக்கிற நமது அருட்தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, நம்முடைய அருட்தந்தையை பற்றி பல பேருக்கு நிறைய தெரிந்திருக்கும். ஏனென்றால் இளையோர் இயக்கத்திலே பல்வேறு அற்புதமான பணிகளை செய்து வருகிறார். நம்முடைய அருட்தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்கள் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அருமையான குரு. உண்மைக்கு உண்மையாக என்ற விருது வாக்கோடு தனது குருத்துவ பணிவாழ்வை தொடங்கியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இளையோர் பணிக்குழுவிலிருந்து இளைஞர்களை பல்வேறு விதங்களிலே வழிநடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுது 5வது வருடத்திலே கால் பதித்து விறுவிறுப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவர் என்ன பணி செய்கிறார், என்னென்ன செயல்பாடுகள் இதில் அடங்கியிருக்கிற, இவரால் பயன்பெறுபவர்கள் யார் என்னும் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்வில் அவரோடு தொடர்ந்து இணைவோம். இந்த இளையோர் பணி அப்படி என்றால் என்ன, இந்த இளையோர் பணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், உங்களுடைய அனுபவம் என்ன, இதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஃபாதர். சிஸ்டர் வணக்கம். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கும் இந்த வெரிதாஸ் வானொலி இயக்கத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளைஞர் பணியகம், இளைஞர் பணி என்ன அப்படின்னு அதனுடைய புரிதல் என்பது பலருக்கு தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பல அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் கூட இதனுடைய புரிதல் இல்லாமல் இருக்கும். எனக்குமே இது புரிதல் இல்லாமல் இருந்தது. நான் 4 ஆண்டுகள் உதவி பங்கு தந்தையாக இருந்த பிறகு முதன்முறையாக நான் எடுத்த பொழுது எனக்கும் இதை பற்றி அதிகமான புரிதல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாட்களாக இதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன், தெரிய ஆரம்பித்தது. அப்படி என்றால் இளைஞர் பணியகம், யூத் கமிஷன் என்று சொல்கிறார்கள். இந்த இளைஞர் பணியகம் என்பது இளைஞர்களுக்கான முழு நேர பணியை மேற்கொள்ளுதல். அப்படின்னா நம்முடைய திரு அவைக்கு இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை இது குறித்து காட்டுகிறது. அவர்களுக்காக முழுமையான பணி தேவைப்படுகிறது என்பதை நம்முடைய திரு அவை அறிந்திருக்கிறது. அதனுடைய ஞானமாக அது விளங்குகிறது. பிறகு இந்த இளைஞர்களை எப்படி வழிநடத்துவது, யார் இதில் இருப்பார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள், அதிலிருந்து 30 வயது வரை நம்முடைய தமிழக கத்தோலிக்க இயக்கத்தினுடைய வரைவு குழுவானது இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அதனுடைய சட்டத்திட்டங்கள் இதை இயற்றப்பட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் 12 வகுப்பு முடிக்கும் பொழுது 16 வயதாகும். 16, 17 வயதிலிருந்து 30 வயது வரை இந்த இளைஞர் இயக்கத்தில் இருக்கலாம். இந்த இயக்கத்தில் தொடர்ந்து அவர்கள் பணியாற்ற முடியும். அதே போல் இந்த இளைஞர் இயக்கம் ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் ஒரு இயக்குனர் இருப்பார். அந்த இயக்குனர் அந்த மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளில் இருக்கிற இளைஞர் இளம் பெண்களை இதை நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். என்னால் இது இளைஞர்கள் என்றால் இளைஞர்கள் ஆண் பெண் இருவரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்குவதுதான் இந்த இளைஞர் இயக்குனருடைய ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது. பிறகு அவர்களுக்கான தேவைகள் என்ன, அடிப்படை தேவைகள் என்ன, இந்த பருவத்தில் அவர்கள் பல வேறு பாதைகளில் செல்வதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் அவர்களை எப்படி ஒருமுகப்படுத்துவது, ஆயரோடு இணைந்து மறை மாவட்ட அளவில் ஒவ்வொரு இளைஞர் இயக்குனரும் இதை செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இன்னும் நன்கு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மறை மாவட்டமும் சரி, மறை மாவட்டத்தில் மறை வட்டங்களாக செயல்படுவார்கள். அல்லது நீங்கள் தமிழகத்தை முழுவதுமாக பார்த்தீர்கள் 18 மறை மாவட்டங்கள் இருக்கிறது. 18 மறை மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர் இயக்குநர்கள் இருக்கிறார்கள். இந்த இளைஞர் இயக்குநர்கள் எல்லாம் இணைந்து செயல்படுவார்கள். இவர்களுக்கு ஒரு தலைவராக இளைஞர் இயக்குனர், தமிழக அளவில் ஒரு இளைஞர் இயக்குனர், ஒரு அருட்தந்தை இருக்கிறார். இவ்வாறாக செயல்பட்டிருக்கிறது. பிறகு தமிழக அளவில் ஒரு ஆயர் இதற்கு தலைவராக இருப்பார். பிறகு தமிழக அளவில் இருந்து இந்திய அளவில், அதை மிக அழகாக சொல்வார்கள், டயசஸிலிருந்து ரீஜனல், ரீஜனலிருந்து நேஷனல், நேஷனலிருந்து இன்டர்நேஷனல், நம் உலகளாவிய திரு அவை இந்த இளைஞர் பணியத்திற்காக மிக அற்புதமாக செயல்பட்டு வருகிறது. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஆடி கார் அப்படின்னா 4 ரிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரு அக்மார்க் முத்திரை, ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். இல்லை ஒரு பெரிய கம்பெனி எடுத்தோம்னா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கிறது. ஒரு சிறிய இயக்கமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு சின்னம் அல்லது லட்சணம், லோகோ என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய இளையோர் பணிக்கென இருக்கிற அந்த லட்சணம் என்ன அல்லது அந்த லோகோ என்ன, அது எதை குறித்து காட்டுகிறது? உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இப்பொழுது கூட நம்ம திரையில் பார்க்கலாம் அதனுடைய அந்த லோகோ.
அந்த லட்சணம் எதை குறிக்கிறது, அந்த லட்சணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கென்று ஒரு விருது வாக்கு, எதை நோக்கி பயணிக்க வேண்டும், விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்கின்ற அந்த தலைப்பை கொண்டு இளம் பெண்களை இளைஞர்களை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கிறோம். அந்த லட்சணத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண் இருப்பார்கள். ஆண் ஒரு முழக்கத்தை குறித்து காட்டுவதாகவும், ஒரு முழக்கத்தை அந்த ஓசை, இன்னொருவர் ஒரு ஒளியை, பெண் ஒரு ஒளியை பெற்றுவதாகும். அப்படின்றால் நமக்கு இன்று விடுதலை தேவைப்படுகிறது. எந்தெந்த விடுதலை தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இளம் பெண்கள் பல நேரங்களில் அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அல்லது தவறான கொள்கைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் இந்த இனம் சார்ந்ததாக அல்லது சாதி சார்ந்ததாக அத்தகைய ஒரு அந்த ஒரு காரியத்தில் அவர்கள் சிக்குண்டு அடிமைகளாக இருக்க, அந்த அடிமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற்றால் மட்டும் பத்தாது, அவர்கள் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். அதனால்தான் இந்த லட்சணம் என்ன சொல்லுகிறது என்றால் விடுதலை பாதையில் விடியலை நோக்கி, எல்லோருக்கும் அந்த விடியல் ஒளி வேண்டும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல ஒரு ஒளியை ஏற்றி மரக்காலில் வைக்க வேண்டும். அதை தான் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒளியை ஏற்றி, அதே போல் அங்கு இருவர் இருப்பார்கள், ஒரு ஆண் ஒரு பெண். அப்படி என்றால் சமத்துவத்தை குறிக்கிறது. இதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லோரும் எல்லாவற்றிலும் தலைமை பொறுப்பிலும் சரி, அல்லது முக்கிய பங்காற்றுவர்களாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு நிகர் பெண் என்பதை இந்த லட்சணம் குறித்து காட்டுகிறது. இதை நாங்கள் இயக்கத்தில் அதிகமாக வலியுறுத்துகிறோம். இப்போது பங்குகளோ அல்லது தமிழக அளவிலோ ஒரு தலைவர் ஆண் வந்தால் அடுத்த முறை ஒரு பெண் வருவதை நாங்கள் சாத்தியமாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஆண் பெண் சமத்துவத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஃபாதர், நீங்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பல்வேறு விதமான பொருட்களுக்கு, போதைப் பொருட்களுக்கும் ஜாதி மத இனம் என்ற மொழிகளிலே அவர்கள் பிளவுண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது உங்களால் எப்படி அவர்களை ஒன்று சேர்க்க முடிகிறது? குறிப்பாக இந்த கொரோனாவிற்கு பிறகு பல்வேறு விதமான எதிர்வினைகள் இருக்கிற, நேர்வினையை விட எதிர்வினைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீர்கள்? சிஸ்டர், ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ நான் 4 ஆண்டுகள் உதவி பங்கு தந்தையாக இருந்து இந்த பணியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த பணியத்தை நான் அழைக்கப்படும் பொழுது எதுவுமே நல்ல ஒரு சாத்தியக்கூறு அல்ல. எல்லாம் கொரோனா நேரத்தில் எல்லாமே மூடப்பட்டிருந்தது. இயற்கையாகவே இளைஞர்கள் கோவிலுக்கு வரமாட்டாங்க, இந்த செய்ய மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. இப்போது யாருமே வராத சமயத்தில் இளைஞர்கள் மட்டும் என்ன செய்திட போகிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த பணியத்தை எனக்கு கொடுக்க பொழுது இட் வாஸ் டார்க், இருட்டு தான். இந்த இருட்டில் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது, இது எப்படி நாம் செய்ய போகிறோம். அது ஒரு பெரிய சவாலான பணியாக இருந்தது. என்னோடு இருந்த அருத்தந்தையர்கள் கூட சொன்னார்கள், என்னடா யூத் கமிஷன் இந்த மாதிரி, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஒரு சின்ன பங்கு கொடுத்துருந்தா நல்லா இருக்கலாம். ஏன்னா நானும் அதை தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளொளி என்ன, ஆண்டவர் கடவுள் என்னை எதற்கோ அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் என் உள்ளே இருந்தது. ஐ டுக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். ஒரு சவாலாக எடுத்து நாம் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கியது. அப்போ அந்த மேலோங்கியும் பொழுது ஒரு 4 பங்கு தான் நான் எடுத்த பொழுது 4 பங்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் மட்டுமே நான் சொல்வதை கேட்கிற அளவிற்கு இருந்தார்கள். ஆனால் நான் என்னுடைய ஒரு தெளிவு என்ன இருந்தால், இவர்களை வைத்து ஜெபிக்க வேண்டும், ஒரு ஜெபத்தில் இவர்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மேலோங்கியது. ஏன்னா அந்த கொரோனா நேரத்தில் இந்த மரியான் சேனை எல்லாம் இந்த ஆன்லைன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நானே ஒரு 2-3 ப்ரேயருக்கு அங்கே எங்கள் பங்கில் இருக்கும் பொழுது அவர் என்னை அழைத்திருந்தார். அவருக்கு நான் பிளெஸ்ஸிங் போனேன். அப்போ இது என்னுடைய எண்ணத்தில் மேலோங்கியது, இந்த பிள்ளைகளையும் நாம் ஒன்றாக இணைத்து ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் அந்த 2021ஆம் ஆண்டு நான் பொறுப்பெடுத்த பிறகு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, மே மாதம் 24ஆம் தேதி எப்படி டான் போஸ்கோ சகாயனுக்கு இளைஞர்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பணியை ஆரம்பித்தாரோ, நான் அதே போல் என்னுடைய அந்த அலுவலகத்தில் ஒரு டேபிள் சேர் மட்டும் தான் இருந்துச்சு, ஒரு சரியான அமைப்பு முறையும் இல்லை. இருந்தாலும் அந்த டேபிளில் போட்டு ஒரு சேர் போட்டு தொடர்ந்து இந்த ஆன்லைன் ப்ரேயர் ஒரு 10 பேரை வைத்து துவங்கினோம் 4 பங்குகளில் இருந்து. இந்த ஜெப வழிபாடு நிச்சயமாக எங்களுக்கு பெரிய ஒரு வலுவூட்டியது. அந்த 4 பங்கு 4 8 பங்கானது, 8 16 ஆனது, 16 32 ஆனது, 32 64 ஆனது, 64 128 ஆனது. எங்கள் சென்னை மயில உயர் மறை மாவட்டத்தில் 132 பங்கு தலங்களையும் நான் சந்தித்திருக்கிறேன், பங்கு தந்தையரோடு பேசியிருக்கிறேன். இத்தகைய ஒரு வெற்றி பாதையில் செல்வதற்கு இந்த ஜெபம் ஊந்துகோலாக இருந்தது. நம் அனைவருக்கும் தெரியும், துவக்க காலத்தில் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்தார்கள். அங்கு ஜெபித்த அந்த ஜெபம்தான் இன்று 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கத்தோலிக்க திருவை இருக்கிறது. இந்த எண்ணம் எனக்கு மேலோங்கியது. அதனுடைய தாக்கம் தான் இன்று இவர்கள் தொடர்ந்து இயங்குவதற்கு அந்த ஜெப வழிபாடு உதவியாக இருந்தது.
ஜெபம் அப்படின்றத பத்தி மிக அழுத்தமா சொன்னீங்க. என்னென்ன ஜெப முறைகளை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்? எதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள்? ஒரு சிறப்பான கேள்வி சிஸ்டர். இது துவங்கும் பொழுது நான் ஒருவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். நான் நுங்கம்பாக்கம்ல உதவி பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது, அங்கு சிஆர்பிஎஃப் கமாண்டன்ட்னு ஒருவர் இருந்தார். அவர் பேர் வந்து மிஸ்டர் ப்ரூனோ. அவர் போதை தடுப்பு நார்கோட்டிக் ஆஃபீஸர். அவர் ஒரு 3 ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜ். அப்படின்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா. ஸோ அவர் வந்து இளைஞர்களோடு நார்கோட்டிக் போதை தடுப்பில் இருந்ததுனால நானும் அவரும் நெருங்கிய நண்பர்களாகணும். அப்போ இந்த கொரோனா நேரத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வாக் போவோம். அப்போது நாங்கள் என்ன பேசுவோம் அப்படின்னா நிறைய இதை பற்றி பேசுவோம். நான் இந்த யூத் டைரக்டர் ஆனோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் எனக்கு பல எண்ணங்களை கொடுத்தார். அப்போ எங்களுடைய ஜெப வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், தொடக்கும் போது அன்றைய நாளினுடைய முக்கியத்துவத்தையே சொல்ல வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு டே கொண்டாடுறாங்க நேஷ்னல் லெவலில். இன்றைக்கி ஒரு நாள் க்ரீன் டேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாளினுடைய தாக்கத்தை ஒருவர் தயாரித்து அதை சொல்ல வேண்டும். இன்று நாம் க்ரீன் டே என்று கொண்டாடுகிறோம், அப்போ தாவரங்களை பற்றி வளர்க்க வேண்டும். இது எதற்கு இதை பற்றி ஒரு 3 நிமிடங்கள் பேசுவார்கள். இது ஃபஸ்ட். அடுத்ததாக அன்றைய நாளினுடைய புனிதரை பற்றி பேசுவார்கள். அதற்கு பிறகுதான் ஜெப வழிபாடு துவங்கும். அப்போ அந்த ஜெப வழிபாடு அந்த ஜெபமாலை துவங்கி அந்த ஜெபமாலை முடிவில் ஒரு சில ஜெபங்களை செய்து அதை முடிப்பார்கள். இது அவர் சொன்ன உடனேயே அதை நான் இளைஞர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கும் பிடித்திருந்தது. இப்போ ஒவ்வொரு முறையும் புதிய ஜெபம் என்றால் தொடர்ந்து ஒரே ஜெபத்தை ஜெபிப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் மெதுவாக என்ன செய்தோம் என்றால் ஒவ்வொரு பங்கு செயல்பட வேண்டும் என்று நினைத்தோம். அப்படி ஒரு பங்கு. இப்போ இந்த ஜெபத்தின் வழியாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதான் இளைஞர்களுடைய பெரிய இது. ஒரு முறை திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அப்போது பார்த்தேன், ஓகே அப்போ அவங்க மீடியாவில் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ இந்த மீடியா இன்ட்ரெஸ்டான இளைஞர்கள்லாம் ஒன்றாக இணைத்தோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அப்போது நல்லா அப்போது ஒவ்வொரு புனிதர்களை வைத்து அந்த குழுக்களாக பிரித்தோம். அப்போ சென்ட் தாமஸ் மீடியா டீம், சென்ட் ஆண்டனிஸ் ஸ்பீக்கர்ஸ் டீம், இப்படியாக அவர்களுடைய திறமை. அதே போல் அப்புறம் அந்த ஒரு ஜெபம் விழாக்கள் கொண்டாட ஆரம்பித்தோம். அந்த விழாக்கள் போகும்போதெல்லாம் அப்போ இந்த ஜெபம்தான் எங்களுக்கு துவக்க புள்ளியாக இருந்தது. அப்போ எல்லா வளர்ச்சியும் இந்த ஜெபத்திலிருந்து அவர்கள் ஒன்றாக, அதான் சொல்லுவாங்க, நாம் எந்த பெரிய காரியங்கள் செய்ய வேண்டாம், எல்லோரையும் ஒன்றாக்கி விட்டால் போதும் எல்லா காரியங்களும் அவர்கள் செய்வார்கள். இப்படித்தான் இந்த ஜெபத்திலிருந்து அவர்களுடைய வளர்ச்சி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஃபாதர். ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பணிக்கும் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நான் அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட என்ன வைக்கிறேன்னா, நீங்கள் நிறைய பங்குகளை போய் சந்திச்சிங்கன்னு சொன்னீங்க. குறிப்பாக 4ஆக இருந்தது 8ஆக மாறிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் பங்கு தந்தையர்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க. அவர்களிடமிருந்து உங்களுக்கு என்ன பதில் கிடைத்தது? அவர்கள் உங்களை வரவேற்றார்களா, அல்லது உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக வேண்டாம் என்று தட்டி கழித்தார்களா? எப்படி இருந்தது அவருடைய பங்களிப்பு? சிஸ்டர் ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இன்றைக்கி இந்த 2 வாரங்களுக்கு முன்பாக எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அளவில் இளைஞர் இயக்குநர்களுடைய கூட்டம் நடந்தது. இன்றுமே எல்லா இளைஞர் இயக்குநர்களுக்கும் ஒரு சவாலானது வந்து பங்கு தந்தையர்களை அணுகுமுறை. ஏனென்றால் நாம் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பல பணிகள் இருக்கிறது. நம்ம ஒரு பங்கு தந்தையாக இருக்கும்போது தான் தெரியும், பல பணிகள் இருக்கிறது. அப்போது ஒரு கடினமான பணியை அவர்கள் எடுப்பார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இளைஞர்கள் பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. நாம் சொல்வதை எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு கடினமான ஒரு பணியை அவர்கள் அதை எடுத்து திரும்ப சிரமப்படுவார்களா, அது ஒரு நேரம் வீணாகும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அணுகும் பொழுது வேண்டாம் என்று தான் பல குருக்கள் சொல்வார்கள். ஒரு சிலர் வாங்க நிறைய செய்யுங்க என்று சொல்வார்கள். இருந்தாலும் இதை நாம் தொடர்ந்து, அதான் சொல்ல, நம்ம பணி எடுக்கிறவர்கள் அயராது உழைக்க வேண்டும். இப்போ நான் தொடங்கும் பொழுது வேண்டாம் சொன்னவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்தார்கள். நல்லா போயிட்டுருக்கு, எங்கள் இதில் யூத் ரெடி ஆகிட்டாங்க, வாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களும் முன்னாடி இருந்திருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இளைஞர்களை நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுத்துவது என்பது மிக ஒரு சவாலான காரியம்தான். இவ்வளவு அழகாக செய்தாலும் இன்றும் நான் அந்த சவாலை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பணி. அதை தான் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அது நாளடைவில் நாம் சிறப்பாக செய்யும் பொழுது அவர்களும் அழைத்தார்கள். எங்கள் மறை மாவட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும், இன்றும் நான் சிறப்பாக செய்கிறேன் என்றால் எங்கள் மறை மாவட்ட குருக்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நான் இது வரைக்கும் எந்த ஸ்பான்சரும் ஃபாரின்லேருந்து நான் வாங்கினதே இல்லை, ₹1 கூட வாங்கினதில்லை. ஆனால் எங்களுடைய அருட்தந்தையர் நான் எப்பொழுது போய் அவர்களை நான் அணுகினாலும் மிக தாராளமாக நாம் செய்வோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செய்கிறார். ஆனால் துவக்கத்தில் அந்த சவால்கள் இருந்தது. நாம் தொடர்ந்து பணி செய்வதனால் அவர்கள் தொடர்ந்து என்னை அழைக்க ஆரம்பித்தார்கள். எனவே அப்படியாக பணி போய்கொண்டே இருக்கிறது.
ஓகே ஃபாதர். இப்போ சென்னை மறை மாவட்டத்தில் வந்து நம்முடைய மயிலை மறை மாவட்டத்தில் பங்கு தந்தையர்கள் எல்லோரும் ஏறக்குறைய உங்களுக்கு ஒத்துழைத்தார்கள் என்று சொன்னீர்கள். நல்லது. அவர்களை நாங்களும் பாராட்டுகிறோம். இன்னும் குறிப்பாக பல இளைஞர்களை சந்தித்தீர்கள் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குரூப்பை சந்திக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்க உங்களை நம்பினாங்கண்ணா. ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் யாருமே அடுத்தவர்களை நம்ப பயப்படுகிறார்கள். 4 நாட்கள் 4 வாரங்கள் கூட இருந்து கடைசியில் ஏதோ ஒரு குழியில் தள்ளி விடுவார்களோ என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் உங்களை எப்படி நம்புகிறார்கள்? அவர்கள் உங்களை உண்மையாகவே நம்புகிறார்களா? சிஸ்டர் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நானுமே தொடக்கத்தில் இதில் நான் தெளிவாக இருந்தேன். என்னை அவர்கள் நம்பவில்லை என்றால் எதுவுமே நடக்காது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? கொரோனா நேரத்தில் நான் பணியை ஏற்கும் பொழுது நான் முதலில் என்ன செய்வேன் என்றால், என்னுடைய பணியகத்தில் நான் அங்கிருந்து தான் முதலில் எதையாக இருந்தாலும் துவங்குவேன். அவங்கள செய்ய சொல்லிட்டு நம்ம பார்க்குறது இல்லை. நான் முதலில் துவங்குவேன். அப்போ நான் அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்கணும். நீங்களே NAU ப்ராஜெக்ட் என்று. NAU அப்படி என்றால் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஆண்டவர் சொல்வார், நீங்களே அவங்களுக்கு போய் உணவு கொடுங்க, நீங்கள் ஏன் மற்றவங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படி சொன்னேன். இப்போ தொடங்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் 1000 பேர் 10,000 பேருக்கு உணவு கொடுக்கணும். உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 5 பேர், ஒரு 10 பேருக்கு இப்படி தொடங்குங்க. இப்போ நான் துவங்கும் பொழுது முதலில் நான் ஒரு 50 பேருக்கு அங்கு என்னுடைய பாஸ் சென்டரில் பக்கத்தில் இருக்கிற அந்த மெய்ப்பணியத்தில் இருக்க கொடுக்க ஆரம்பித்து இதை பார்த்தார்கள். அவர்கள் ஆரம்பித்தார்கள். 5 முதல் வாரம் ஒரு 100 பேர் கொடுத்தோம். 2வது வாரம் ஒரு 300 பேர் கொடுத்தாங்க. இப்படி போக 4வது வாரம் பேராயரை நான் இந்த ஆன்லைன்லேயே வர வச்சு ஒரு பிளெஸிங் பண்ணி ஒரு 2500 பேருக்கு கொடுத்தோம். இதுதான் துவக்கம். இதுதான் ஜெபம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. இந்த செயல்பாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த பசங்க காலைல தூங்குறாங்களே ஃபாதர். அப்போ தான் எனக்கு என்லைட்மெண்ட். நானும் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ நான் எந்திரிக்கணும் முதல்ல. அப்போ நான் ஒரு சேலஞ்சு வச்சோம், 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி. நானும் ஒரே ஒரு இளைஞன் என் கூட வந்தான். எங்கள் பெசனை இது எங்கள் மெய்ப்பு பணியகத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் நடந்து அதை ஃபோட்டோ எடுத்து போட்டேன். அப்போ நிறைய ஃபாதர்ஸ் என்ன கேலியெல்லாம் பண்ணாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஆனால் இன்றும் 4 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் இளைஞர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை நம்புகிறாங்க அப்படின்னா, ஃபாதர் சொன்னால் ஒன்று செய்வார். அப்போ 21 நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த தாக்கம் என்னவென்றால் 777 சேலஞ்ச் என்று ஒன்று வைத்தோம். அப்போனா 7 நாட்கள் 7 கிலோமீட்டர் 70 நிமிடங்கள் நடக்க வேண்டும் என்று. நம்ப மாட்டீங்க, 160 பசங்க அவங்கவுங்க. ஆனால் அவங்க பீச்சுக்கு வரல. அவங்க இடத்துல இருந்து காலையில் ஒரு மெசேஜ் போட்டுருந்தோம், எந்த குரூப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்லி. முடியும் போது ஒரு மெசேஜ். இப்படியாக இப்படித்தான் அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். ஃபாதர் ஒன்று சொன்னால் செய்வார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது அவர்களுக்கும் நம்பிக்கை வந்தது. அப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். தொடங்கி இப்பொழுது எங்களுடைய ஏறக்குறைய 125 பங்குகளில் இளைஞர் இயக்கம் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உலக அளவிலே இங்கே சென்னை மயிலை உயர்மறை இளைஞர்களுடைய செயல்பாடுகள் பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னீங்க ஃபாதர், ஃபஸ்ட்டு நான் செஞ்சாதான் நான் சொல்லுகிற என்னை ஃபாலோ பண்ணி வர்றவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற சமுதாயத்தில் குறிப்பாக இளையோர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி தான் தேவைப்படுகிறார்கள். அதனால தான் இந்த பணி நல்லா போயிட்டு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் செய்கிற மாதிரியே இன்னும் பல இயக்கங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த இளையோர் இயக்கம் இருக்குது. அது மாதிரி பலரும் செய்கிறார்களா? அவர்களிடமிருந்து நீங்கள் பெறுகிற பதில் என்ன? ஏன்னா நீங்கள் செய்கிறத பார்த்து ஒரு சிலர் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணீங்க ஆலோசனை வாங்கியிருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இல்லை அவர்கள் எப்படி இதை வந்து இந்த இளைஞர்களை வழிநடத்தி சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் பகிர்ந்து. சிஸ்டர், நல்ல ஒரு கேள்வி. இது தொடங்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இன்னும் பல மறை மாவட்டங்கள் என்ன சொல்கிறாங்க, கொரோனாக்கு அப்புறம் யூத் வரதில்லை, இது செய்கிறதில்ல அது செய்கிறதில்ல, இன்றும் இதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒரு சில மறை மாவட்டத்தினுடைய அடுத்த நிலையிடம் கேட்குறாங்க, என்னை கூப்பிட்டு அவங்க மறை மாவட்டத்தில் அந்த இளைஞர்களோடு நான் பயணித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னால் சிஎஸ்ஐ சர்ச்சில் என்னை கூப்பிட்டு இன்றைக்குமே நான் இன்னும் போன வாரம் கூட அந்த ஃபாதர் சொன்னார், அந்த ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, ஏன்னா அவர் 4 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு. சொல்கிறார், ஃபாதர் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், 6 மாதம் பண்ணலாம், அவரே 1 வருஷம் பண்ணலாம், 4 வருஷம் கடவுள் உங்களோட இருக்கிறார், நீங்கள் தான் வந்து எங்கள் பசங்கிட்ட பேசணும். அப்போ நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு மொத்தம் 1534 சர்ச் இருக்குது. அவங்களுடைய இந்த சிஎஸ்ஐ சவுத்து மட்டுமே, ஆந்திரா இங்கேருந்து பாண்டிச்சேரி அந்த அளவுக்கு அவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய தலைவர்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணேன். அவங்க 2 கூட்டமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் லூத்ரன் சர்ச் போயிருக்கிறேன். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து அவங்க கூப்பிடும்போது நான் உடனே அவர்களுக்கு உதவி செய்திருக்கேன். அதே போல் பல மறை மாவட்டம், தஞ்சாவூர் மறை மாவட்டம் போனேன், சேலம் மறை மாவட்டத்திற்கு போயிருக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சில மறை மாவட்டங்கள் கூப்பிட்டாங்க, அன்றைக்கி என்னால் அவைலபிள் இல்லை.
கேரளாவில் சுல்தான்பேட் டைசஸில் நான் ரீசெண்டாக போயிட்டு அங்கே ஒரு 100 டேஸ் ரோசரி சேலஞ்சு அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவங்க கேரளாவில் ஒரு பங்கில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக செயல்பாடுகள் செய்யும் பொழுது அவர்கள் கேட்கும் பொழுது நான் உதவி செய்திருக்கிறேன். அது நான் பல மறை மாவட்டங்களில் நாம் சொல்லும் பொழுது நான் எனக்கு பேர் அல்ல, எங்கள் இளைஞர்கள் செய்வதனால் எனக்கு பேர். அப்போ வித் யூத் ஐ எம் ஹீரோ, வித்தவுட் யூத் ஐ எம் ஜீரோ. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் தான். இப்போ நான் உட்கார்ந்து பேசுகிறேன் என்றால் அவருடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள்னால்தான் நமக்கு பேர் இருக்கிறது. வெரி குட் ஃபாதர். இப்போ இருக்கிற நிறைய இளையோருடைய வாழ்க்கையிலும் அவருடைய செயல்பாடுகளிலும் மாற்றங்கள் நிறையா இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி இளைஞர்கள் எல்லாம் எப்படி ஓடிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட வேலை, சம்பாதிக்கணும், குடும்பம், அவங்க ஃபேமிலி பார்க்கணும், அம்மா அப்பா பார்க்கணும், ஏதாவது ஒரு கரியரில் நல்லா அச்சீவ் பண்ணணும், தன்னுடைய வெற்றியை மட்டும்தான் அவங்க முன்னிறுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனாவுக்கு அடுத்தது நீங்கள் நிறைய அந்த இளைஞர்களை சேர்த்ததுனால பல்வேறு விதமான சமுதாய பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நிறைய முறை ஒரு முதியோர் இல்லங்களை, இல்லைனா ஒரு அனாதை இல்லங்களை, இல்லைனா ரோடோரத்தில் இருக்கிற ஒரு பெரியவர்களை எல்லாம் சந்தித்து பல நல்ல அற்புதமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அதற்கு எது உங்களுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு? நீங்கள் செஞ்சீங்களா இல்லை அவங்களை செய்ய வைத்தீர்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சிஸ்டர். அதான் இப்போ இளைஞர்களை இயக்குவது என்பது ஒரு சவாலான பணி. இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் அவர்களால் நம்ம சொல்கிறத செய்ய முடியல அப்படின்னா, அவங்களுக்கு இலக்கு தெரியல, என்ன செய்யணுன்னே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பங்கில் போய் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா பங்குகளும் போய் சந்திக்கும் பொழுது ஒரு பங்கில் போய் நான் கேட்குறேன், டே என்னடா செய்வீங்க அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணுவோம், ஈஸ்டருக்கு டெக்கரேஷன் பண்ணுவோம். அப்போ அவங்க இலக்கே என்னென்னா டெக்கரேஷன் பண்ணுறது. நான் இன்னொரு பங்கில் போய் கேட்குறேன், எதுக்குப்பா வந்து யூத்தில் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால், டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு தவறான ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அப்போ நம்ம இலக்கை நம்ம முதல்ல ரெடி பண்ணணும். அப்போ இந்த யூனிக் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஆர்ச்டியேசஸ் ஆஃப் மெட்ராஸ் மயிலாப்பூர், அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறோம், ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை அப்படின்னா 50-30-20 ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா 50% அது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த லோகோ நீங்கள் பார்க்குறீங்க தெரியும். அந்த 50% என்ன செய்யணும்? ஆலய பணிகள், ஜெபிப்பது, ஜெபமாலை சொல்வது, நற்கரணை அல்லது திருப்பலிக்கு செல்வது, இதை நாங்கள் 50% வலியுறுத்துகிறோம். முதல்ல இதை நீ வந்து கட்டமைக்கணும். இதற்கு பிறகு தான் நீ 30%, அப்போ 30% எதுவாக இருக்கணும்னா சமுதாய பணி. அப்படி சமுதாய பணி தன்னலம் இல்லாமல் பிற நலத்தோடு செய்யக்கூடிய ஒரு பணி. அப்போ தான் இந்த உணவு கொடுப்பது. இப்போ நான் அப்போ என்ன சொன்னேன், காசு தேவை கிடையாது. இப்போ இளைஞர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. வி டோன்ட் வாண்ட் யுவர் மணி, யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் போய் அவங்களோட அன்பாக பேசுங்க. காசு கொடுக்குறவங்க 1000 பேர் இருக்கிறான், ஒரு 2 வார்த்தை பேச அவங்க அதான் கேட்குறாங்க. ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் பார்க்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, ஃபாதர் எவ்வளோ பேர் எவ்வளோ கொடுக்குறாங்க ஃபாதர், அதெல்லாம் தேவையில்லை ஃபாதர், 2 வார்த்தை அமைதியாக உட்காந்து அப்போ நம்ம அவர்களோடு உறவாடும் பொழுது அந்த உறவு இப்படியாக அவர்கள் வளர்க்கும் பொழுது அடுத்து கடைசியில் இந்த 20% வந்து என்னென்னா நீ பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, மற்ற இன்னொரு காரியங்கள் எல்லாம் இது. அப்போ தொடக்கம் 50-30. இப்போ எங்கள் சென்னை மயிலை உயர் மறைமாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதிலேருந்து அவங்க ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும், ஒரு பெரிய ப்ரோக்ராம் வைக்கணும்னா இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ நீ ஜெபித்திருக்க வேண்டும். ஜெபித்ததுக்கு பிறகு நீ ஒரு பணம் அதுக்கப்புறம் தான் நான் பர்மிஷன் நாங்கள் வந்து சைன் பண்ணுவோம். அதனால் கிளியர் டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு இளைஞர்கள் மிக அற்புதமாக எங்களுக்கு ஒரு கமிட்டிலாம் பக்காவாக ரெடி பண்ணி அடுத்தடுத்த தளத்தில் அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார். ஃபாதர், இந்த செயல்பாடுகள், அந்த இளையோர் பணி, இளைஞர்களை வழிநடத்துறது, அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் மிக அழகாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறீர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆசை, மற்றொன்று தேவை. நான் எப்படி பார்க்குறேன் இந்த இளையோர் பணி அப்படின்னா, இது ஒரு அடிப்படையான தேவை. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஒரு ஆள் வேண்டும் அவர்களை வழிநடத்த. அந்த வழிநடத்துபவர் சரியானவராக, சரியான பாதையிலே நடத்துகிறவராக இருக்கணும். அப்படி நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா பல பணிகள் செய்ததுனால நீங்கள் அப்படி ஒரு நபராக இருக்கிறீர்கள் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த பணியை நீங்கள் தேவை அப்படி என்று பார்க்கிறீர்களா அல்லது ஆசையில் செய்கிறீர்களா? சிஸ்டர், நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க, இது ஒரு தேவையா இல்லை ஆசையா அப்படின்னு. நான் 2க்குமே இன்னும் ஒரு புதிய ஒரு கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த பணி நான் செய்யணும்னு ஆர்வமாக நான் கேட்கல. அதே போல் அந்த ஒரு ஆசையும் பெருசாக இல்லை. ஏனென்றால் நான் சொன்ன 4 வருடங்கள் நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அப்போ கொரோனா டைம். இப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் டைசஸில் 3 வருஷம் முடிஞ்சோன்னே பங்கு தந்தையா. அப்போ கொரோனானால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ஏதாவது ஒரு சின்ன பங்கில் போய் நம்ம செய்வோம் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ திடீரென்று பேராயர் ஒரு கால் பண்ணியிருந்தார், ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ நான் பழத்து கேட்கும்பொழுது அப்போ சொன்னார், உங்களை நான் வந்து யூத் கமிஷனில் போடுறேன்ப்பா, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஒரு ஆசையில் இருக்கும்போது அது எனக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் நான் யோசிச்சு, சரி ஆண்டவரே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முதல் முறையாக ஆயர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு
நான் உட்காந்து யோசிக்கிறேன், நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்போ இது ஒரு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏன்னா என்னை வந்து அழைத்திருக்காங்க, நான் இப்போ நான் செஞ்சுதான் ஆகணும். அப்போ நான் தொடங்கும் பொழுது நிறைய பேர் கூட இருந்தவங்க ஒரு சவால், இதெல்லாம் உனக்கு வராது, வேஸ்ட்டு, இதை பண்ணு, ஒரு வருஷத்தில் முடிச்சுட்டு வந்துரு, இது வராது என்றெல்லாம் சொல்லும் பொழுது என் ஆழ் மனதில் ஒரே ஒரு கேள்வி வந்தது. என்னென்றால், நான் எதற்காக குருவானேன்? என்னை யார் குருவாக்கியது? என்னை குரு என்கின்ற அந்த பட்டத்தை கொடுத்தது யார்? நிச்சயமாக ஒரு மனிதரிடம் இல்லை, கடவுளிடம் இல்லை. கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை தான் நான் என் பேராயர் வழியாக நான் அதை உணர்ந்து கொண்டேன். அப்போது இன்று ஆண்டவர் எனக்கு கடவுள் என் வழியாக செயல்படுவார் என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் என்னுடைய பயணத்தை நான் துவங்கினேன். அப்போ துவங்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், கடவுள் என்னுடைய பணி தேவையாக இருந்தது. என் வழியாக கடவுள் செயல்படுகிறார். அதை தான் நான் இன்றும் நான் பார்க்கிறேன். இட் இஸ் நாட் மை ஒர்க், இட் இஸ் காட்ஸ் ஒர்க். நான் என்னுடைய இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், when you do God's work, God will do our work. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். when you do God's work imperfectly, God does our work perfectly. இதை நான் தொடர்ந்து செய்கிறேன். என்னால் அதை பார்க்க என்னோடு இருக்கிற இளைஞர்கள் எல்லோருமே அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறார். ரொம்ப நன்றி ஃபாதர். தொடக்கத்தில் இருந்த இளையோர் என்றால் யார்? அவர்கள் என்ன பணி செய்கிறார்கள்? அவர்கள் உங்களை உண்மையாகவே நம்புகிறார்களா? இந்த நம்பிக்கையின் பேரில் என்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்கிறோம் என்று மிக அற்புதமாக, அழகாக, தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மிகுந்த நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த தொடரில் சந்திக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாய் மற்றொரு பகுதியிலே உங்களோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.